புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலை பார்க்குறவங்க ஃபிட்னஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, மேலூரில் பேங்க் ரோட்டில் திருப்பதி டென்டல் கிளினிக்கில் இருக்கேன். எப்பவுமே பிஸியாக இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு கிளினிக்கில் நிற்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, பல்லை பற்றி பேச போகிறோம். ஒரு 10 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். பல்லு ஏன் மஞ்சள் ஆகுது? பூச்சி பல்லு எதனால வருது? அது வராமல் எப்படி தடுக்கிறது? பல்லுல கரைன்னா எப்படின்னா, இந்த ஃப்ரெண்டில் வந்து சில லேடிஸ்க்கு சின்ன பிள்ளைல இருக்கும் இல்லைங்களா, அந்த சின்ன வயசுல இருக்கிறது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது சின்ன வயசுலேயே பெறப்படாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? பல்லில் சில பேருக்கு சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதை உடச்சி எடுப்பாங்க பல்லில் க்ளீன் பண்ணுறது. அது எதனால ஃபார்ம் ஆகுது? பல்லில் ஏன் கேப் வருது? வேப்பங்குச்சி வளர்க்குறது பெஸ்ட்டா இல்லை ப்ரெஷ்ஷை வச்சு வளர்க்குறது பெஸ்ட்டா? பல்லு ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எளிர் வந்து சில பேருக்கு மேலே ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? பேஸ்ட் பெஸ்ட்டா, பல்பொடி பெஸ்ட்டா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. நம்ம பல்லை காப்பாற்றுறதுக்கு மிஸ்டர் நாகராஜன் இருக்காரு. ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பாரு. அவர் தான் இன்னைக்கு பேச போகிறோம். நண்பர்களே, இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்க. இல்லைன்னா உங்க பொழுதை வேறு விதமாக கழிச்சிக்கங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். வணக்கம், என்னோட பேர் நாகராஜ். நான் வந்து ஒரு பல் மருத்துவராக மேலூரில் வந்து கடந்த ஒரு 8 வருடமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் பல் மருத்துவமில். நம்மளோட கிளினிக் பேர் வந்து திருப்பதி பல் மருத்துவமனை. நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரூட் கேனல் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டாலஜியும் முடிச்சிருக்கேன் நான், ஐசிஓ இம்ப்ளான்டாலஜின்னு சொல்லிட்டு. பல் பதிய முறை பல் கட்டுதல்னு சொல்லுவோம், இம்ப்ளான்டாலஜிஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் ஜென்ரல் டென்டல் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். அட்வான்ஸாக டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம கிளினிக்கில் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஃபைன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாரு பிஸி ஷெடியூலில். மற்றபடி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது கிடையாது. நம்ம சேனலுக்காக இது சார் வந்து அவர் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நம்பர்லேயே ஃபஸ்ட்டு கேள்வி போயிடலாம். சார், சின்ன வயசுலேயே சில பேருக்கு சின்ன குழந்தைகள் இருக்கும்போது கூட மஞ்சளாக இருக்குது பல்லு, பெரிய அளவுக்கு அந்த மாதிரி மஞ்சளாக இருக்குல்ல சார், அது என்ன காரணம் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல் மஞ்சளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இயற்கையாகவே ஒரு பல் வந்து பழுப்பு மஞ்சள் கலரில் தான் இருக்கும். நம்ம இப்போ வால் ஒயிட்லேயோ பேப்பர் கலர் ஒயிட் அந்த மாதிரி இப்போ என்னோட ஷர்ட் கலரில் ஒயிட் கலரில் டீத் இருக்குமான்னு கேட்டால் அப்படி எதுவும் இருக்காது. சில பேருக்கு அப்படி இருந்ததுன்னா அது ஓவர் மினரலைஸாக இருக்குது, அது ஒரு நோயின்னு சொல்லலாம். அப்படியா? பல்லு நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னா நோய். ஆமாம், ரொம்ப திட்டா வெள்ளை வெள்ளையாக இருந்ததுன்னா அது வந்து ஃப்ளூரைடு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது. ஓகே. பட் நார்மலாகவே பழுப்பு மஞ்சள் கலரில் தான் ஒரு பல் இருக்கும் நம்மளுக்கு இயற்கையாகவே. அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த பேஸ்ட் விளம்பரத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கு சார், அப்படிலாம் இருக்காது? அது ஆட்காக வந்து விளம்பரத்துக்காக நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இது பண்றாங்க. அவ்வளோ ஒயிட்டானா ஆர்டிஃபிஷியலாக நம்ம வேணா வெனீரிங் இப்போ நிறைய சினி பீப்புள்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அட்வான்ஸாக இப்போ என்னோட டீத் நல்லா இன்னொரு கொஞ்சம் ஷேட் ஒயிட்டாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட்னிங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெனீரிங்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு தகடு மாதிரி பல்லில் ஒட்டிடுறது, அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் நம்ம அடல்ட் பல்லோட கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பழுப்பு மஞ்சள் கலரில் தான் இருக்கும் பல். அது ஒன்றும் அது பயப்பட வேண்டியது. சூப்பர் சார். கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். பூச்சிப்பல் வருது இல்லை சார், அது எதனால சார் வருது? நான் என்ன நினச்சிருக்கேன், பர்சனலாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் பூச்சிப்பல் வருதுன்னு நினச்சிருக்கேன். என்ன காரணம் சார்? இப்போ பூச்சிப்பல்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸே நிறையா பேர் பார்க்குறப்ப பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பூச்சிப்பல்னா உள்ள பூச்சி இருக்குமா சார், புழு இருக்குமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க. சில பேர் வந்து நான் வந்து புழுலாம் எங்கள் ஊர்லலாம் தட்டிலாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பாஸ்ட் இவ்வளோ வருஷம் நம்ம பல்லு எல்லாமே பல்ல ரூட் கேனல் பண்ணுறோம், எல்லாமே பார்க்குறோம். அந்த மாதிரி பூச்சி எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சின்றது வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமி தான், பாக்டீரியா தான் பூச்சின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பூச்சி பல் உண்டாகும் பல்லில் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து நம்ம பல்லுல வந்து நம்ம இயற்கையா வந்து எப்படி இருக்குன்னா பல்லுல வந்து சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். ஃபார்ம் ஆகும் போதே அது இருக்கும். நம்ம இனிப்பு மாதிரியான பொருள் எடுக்கும்போது நம்ம பல்லோட எச்சில் வந்து நம்ம அதாவது வாயில இருக்க எச்சில் வந்து அமிலத்தன்மையா மாறும். அதோட pH ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஆசிட் மாதிரியான அதாவது அந்த இதுவே எச்சிலே வந்து கொஞ்சம் அமிலத்தன்மையா மாறும். அப்படி மாறும்போது இப்போ நம்ம நார்மலா நம்ம ஒரு ஃப்ளோர்ல வந்து நம்ம எச்சில இது ஆசிடை ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வந்து நம்மளுக்கு குழியா ஒரு இடத்துல வந்து ஒரு நம்ம ஃப்ளோரை பார்த்தோம்னாலே தெரியும், அந்த ஆசிட் ஊத்துற இடமே ஒரு மாதிரி வெள்ளையா குழியா ஆகும் இல்லையா. அது மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த சாக்லேட் சாப்பிடும்போதோ ஒரு இனிப்பு எடுத்துக்கும் போதோ, இல்லை இனிப்புனா சாக்லேட் மட்டும்தான் இனிப்பு கிடையாது,
ஈவன் நம்ம எடுக்கிற கூல்ட்ரிங்க்ல இனிப்பு இருக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கூட சில இனிப்புகள் இருக்கும். சில டைம் சாப்பாடு அந்த தங்குறதுனால கூட கண்டினியூவா இருக்கிறதுனால கூட அந்த அமிலத்தன்மை உண்டாகலாம். அந்த pH சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஆசிட தரையில ஊற்றும் போது எப்படி நம்மளுக்கு வந்து அந்த குழி ஆகுதோ, அது கண்டினியூவா ஒரு 5-6 டைம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்மளோட பாக்டீரியாஸ் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்னால அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி ஒரு குகை மாதிரி அதுக்கு சாப்பிட்றோம். அங்க போய் அவங்க உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை அரிச்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது சாப்பிட்டு உள்ள குடஞ்சு பல்லுல வந்து ஒரு 3 பகுதி சொல்லுவோம், எனாமல், டென்டின், பல்ப்புன்னு சொல்லிட்டு. அந்த 3 உங்களுக்கு நான் காட்டுறேன் செஷன் இது பண்ணும்போது அந்த 3 பகுதியா இருக்கும். பல்லுக்குள்ள வந்து இயற்கையாவே ரத்த ஓட்டம் நரம்போட்டம் இருக்கும். இந்த கிருமி எவ்வளவு தூரம் நம்மளுக்கு குடஞ்சு அந்த நரம்பு வரைக்கும் போகுதோ, நரம்புல போனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து பல்லு வலி வந்த உடனே பல்லுல எனக்கு பிரச்சனைன்னு நம்ம டென்டிஸ்ட் கிட்ட வரோம். ஆக்சுவலா நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பல்லு வலி வந்தாதான் நம்ம வந்து பல் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றது கிடையாது. சின்னதா பல்லுக்கு மேல ஒரு சின்ன ஒரு புள்ளியோ கருப்பான நமக்கு தெரியும், வெள்ளை பல்லு மேல ஒரு சின்ன புள்ளி வச்சா கூட நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம என்னன்னு பார்த்துட்டு ஒருவேளை அப்படி இருந்தா அந்த டைமே போயிடணும். யூஸ்வலா சொல்லுவாங்க டென்டிஸ்ட போயிட்டு ஒரு 6 months இல்ல 1 year வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. டென்டல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்குதான் சொத்த ஆரம்பிக்குதுன்னா அடுத்து 2 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ உங்களுக்கு அது வந்து நரம்பு வரைக்கும் போய் பாதிச்சிடாது. ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கருப்பாகும், அதுக்கப்புறம் அதில் ஃபுட்டு தங்கும், அதில் ஊக்க வச்சு குத்தி எடுப்பாங்க, அதுக்கப்புறமேக்கு வலி வந்தோன்னு தான் டென்டிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையை மாத்துறதுக்கு வந்து நம்ம சின்னதாக இருக்கும் போதே நம்ம போயிட்டோம்னா, டென்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வரும்போது டென்டல் டாக்டர்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, பல்லுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட அஜாக்கிரதையினால தான் அவ்வளோ சார்ஜ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சின்னதாக ஒரு பல்லில் வந்து சின்ன சொத்தையாக இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த டைமே நம்ம வந்து அதை கிளீன் பண்ணி அடைச்சிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது சிமெண்ட் பொறுத்து அதோட சார்ஜஸ் டிஃபர் ஆகும். பட் நம்ம அதை வந்து ரூட் கேனல் பண்ணி கேப் போடுற மாதிரி நரம்பு பாதிச்சிச்சுன்னா ரூட் கேனல் பண்ணி தான் கேப் கொடுக்கணும். அப்படின்னா 10 மடங்கு அதிக செலவு பண்ணணும். அப்போ பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, நான் சின்னதா இருக்கும்போது பார்க்காம விட்டது 10 மடங்கு அதிகமா, ஏன்னா அது நிறைய வேலை இருக்கும். ரூட் கேனல்ன்றது வந்து ஒரு டேர்ம் சின்னதா சொல்லும் போது ஈஸியா இருக்கும். பட் அதுக்குள்ள போனோம்னா அந்த ஒவ்வொரு நரம்பை கண்டுபிடிச்சு அதோட நரம்போட வேர் வரைக்கும் போய் கிளீன் பண்ணி அதுக்குன்னு இப்போ அட்வான்ஸா நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, எக்ஸ்ரேஸ் எல்லாமே இருக்கு. அது மாதிரி பண்ணி அந்த பெர்ஃபெக்டா சீல் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த பல்லு உடையாம இருக்கிறது கேப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகிறதுக்கான காரணம் நம்மளோட அஜாக்கிரதை தான். ஸோ சின்ன புள்ளியா இருக்கும் போதே வந்து பார்த்துட்டா அந்த பல் சொத்தையை நம்ம தவிர்க்கணும். சார் பல்லுல வந்து கரை வருதுல சார், சின்ன வயசுல வந்து இந்த வாழை கரைன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ல வந்து அப்படியே வேவ்ஸ் மாதிரி இருக்கும், அலையா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சார்? அது சில பேருக்கு கடைசி வரைக்கும் அது போகவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. அது சின்ன வயசுலேயே சரி பண்றது என்ன சார் பண்றது? இது வந்து என்னன்னா, இப்போ இந்த பல் கரைன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட் எல்லாமே அந்த நோயில இருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மாதிரி தான். இப்போ எப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பல்லுல வந்து இவ்வளவுதான் ஃப்ளூரைட் நம்மளுக்கு தேவைன்னு இருக்கும். அது வந்து ஒரு சில ஏரியா தண்ணியில வந்து அந்த ஃப்ளூரைடோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ஊரை சார்ந்து இப்போ மேலூர் சுத்துவட்டம் எல்லாத்துலயுமே வந்து ஃப்ளூரைட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு தண்ணியில. ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து பல்லு விழுந்து முளைக்கும் போது, கரெக்டாக நம்ம பல்லு விழுந்து முளைக்கும் போது அந்த தண்ணியை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவைக்கு அதிகமான ஃப்ளூரைடை நம்ம கன்சியூம் பண்றோம். அந்த மாதிரி கன்சியூம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் சொன்னேன், அந்த வெள்ளை திட்டா இருக்கும் சில பேருக்கு, அதை காட்டிலும் அதிகமான ஃப்ளூரைட் நம்ம எடுத்துக்கும் போது பல்லுல வந்து அந்த மாதிரி மஞ்சள் கலர்ல கரை படிஞ்சிரும். இப்போ நம்ம கருப்பா பிறந்திருக்கோம், சில பேர் வெள்ளையா பிறக்காங்க, அது மாதிரி பல்லு பிறக்கும் போதே அந்த கலர்ல பிறந்துருது. ஏன்னா ஓவர் ஃப்ளூரைட் டெபாசிஷன்னால. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூரைட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்த பல் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் நார்மல் இருக்கவங்களோட. ஏன்னா இயற்கையாகவே அவங்க பல்லுல ஃப்ளூரைட் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பேஸ்டஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வச்சு ரிசர்ச் பண்ணி தான் ஒரு பேஸ்டே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த நோயை வச்சிருக்கவங்களுக்கு கம்மியாக வருது சொத்தை அப்படின்னா அதை வச்சு தான் ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த ஃப்ளூரைட் டூத் பேஸ்டே ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி. ஸோ அப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணியை மாற்றணுமா? அதாவது பல்லு விழுந்து முளைக்கும் போது தண்ணி மாற்றணும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு இருக்க ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூவி ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரில வந்து இந்த ஃப்ளூரைட் வந்து 100% நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபில்டர் ஆகாது. இதுக்குன்னு தனியாக ஃப்ளூரைட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட முனிசிபாலிட்டி இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி, இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வெறுமனே பல்ல மட்டும் பாதிக்குதான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இது வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது எலும்புலையுமே அது வந்து பாதிப்பு உண்டாக்கும். சில பேருக்கு வந்து அந்த எலும்பெல்லாம் வளைவாலாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் வந்து
ஃப்ளூரைட் அதிகமா இருக்க தண்ணியை கன்சியூம் பண்ணும்போது அந்த மாதிரி எலும்பு பாதிப்புகளுமே அந்த ஃப்ளூரைட்னால உண்டாகும். இது முனிசிபாலிட்டி ஒரு இனிஷியேட் பண்ணி இதை வந்து ஒரு அந்த நம்ம ஊருங்கள்ல எல்லாம் டேங்க்லயே வந்து இந்த மாதிரி ஃபில்டர் சிஸ்டம் செட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அது வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணணும்னு சொல்லி பண்ணி அது மக்களுக்கு போச்சுன்னா நல்லா இருக்கும். நாங்க படிக்கிற காலத்திலேயே அது நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனா அது நிறைய சப்போர்ட் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ அதனால அதை அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். பட் இதுதான் நீங்க கேட்குற அந்த கரை. பட் இதுக்கு வந்து இப்போ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு. என்ன பண்ணுவோம்னா அந்த மஞ்சளா இருக்க கரைகளை நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து லேயரிங் மாதிரி நம்ம காம்போசிட் லேயரிங் இருக்கு. நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த வெனீரிங்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி கூட நம்ம வந்து அதை சரி பண்ணலாம், அழகுபடுத்திக்க முடியும். தேங்க்யூ சார். நன்றி சார். பல்லுல வந்துட்டு சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒரு கரை. அது பல்லுக்கு இடையில வந்து அப்படியே பல்லெல்லாம் சாப்பிட்டுருது, பல்லுல கேப் ஆயிருது. அந்த சிமெண்ட் எதனால சார் ஃபார்ம் ஆகுது? இப்போ என்னன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஊர் சைட்லாம் வந்து நாக்கு வச்சு பார்க்கும்போது பல்லோட சைட்ல வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு வடிவம் உண்டாகும், பார்த்துருப்போம் இல்லையா. அது நம்ம என்ன நினைப்போம், சரி ஏதோ சாப்பிட்டதுல இருந்து ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த இடத்துல போய் ஒட்டி இருக்க பாக்டீரியாலாம் என்ன ஆகும்னா ஒரு மாவு மாதிரியான ஒரு லேயரா காலனி மாதிரி ஃபார்ம் பண்ணும். நிறைய பாக்டீரியா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மாவு மாதிரியான ஒரு திரவத்தை உண்டாக்கும். இது ஒரு 15 நாளைக்கு அதே இடத்துல நம்ம கிளீன் பண்ணாம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஊர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எனக்கும் சரி, நான் வந்து எனக்கு பல் மருத்துவம் போனதுக்கு அப்புறம் தான் இப்படிதான் முறையா பல் விளக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம முறைப்படி பல் விளக்காம அந்த இடத்துல இருக்க அழுக்கு நம்ம எடுக்காமே வச்சிருக்கோம். அந்த மாவு மாதிரி உண்டாகிறது ஒரு 15 நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம எச்சிலோட அது இணைஞ்சு அது என்ன ஆகும்னா கால்சிஃபைட் ஆயிரும். அதுக்கு பேர் வந்து கால்குலஸ் அப்படின்னு நம்மளோட டென்டல் டர்ம்ஸ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய அந்த கால்குலஸ் தான் நம்மளுக்கு சில டைம் என்ன ஆகும்னா ஓவரா படிஞ்சு பல்ல இருந்து தானாவே உடைஞ்சு வர்றது அந்த மாதிரியா இருக்கும். இதுக்கு வந்து முறையா ஒரு டைம் போய் டென்டிஸ்ட், உங்களோட ஃபேமிலி டென்டிஸ்ட போய் நம்ம கிளீன் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டோம்னா முறையான ட்ரெஸ்ஸிங் டெக்னிக் சொல்லி தருவாங்க. அந்த டெக்னிக்கை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த கரை படிக்கிறதையும் அந்த மாதிரி காரம் மாதிரி வரக்கூடிய அந்த கால்குலஸ் வந்து படியாம நம்ம தடுக்க முடியும். அதுக்கு வந்து பெஸ்ட் ரெமடி ஒரு டைம் கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரான டென்டிஸ்ட், நம்மளோட ஃபேமிலி டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும், ப்ரஷிங் டெக்னிக் கேட்டு தெரிஞ்சு அது மறுபடி ஃபாலோ பண்ணாலே போதும் சார். இப்போ பல்லுல சாப்பிடும்போது ஏதாவது சிக்கிக்கிருச்சு, நான்வெஜ் இல்லை ஏதாவது சிக்கிக்கிருச்சுன்னா குச்சி ஹோட்டல்லே பாருங்க ஸ்டிக் வச்சிருப்பாங்க, இல்லை வீட்டில் வச்சு ஊக்க வச்சு குத்தி இருக்கிறது, இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? இல்லை அந்த உள்ள சிக்கிக்கிருச்சுன்னா அதை கிளீன் பண்றதுக்கு எது சார் பெஸ்ட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பல்லு இடுக்குகள்ல மாட்டுது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடிலாம் வந்து பல்லு குச்சி குத்தி இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 கல்லுக்கு நடுவில் ஒரு கடப்பாறையை கொடுத்து லேசியஸா நிமிட்டே இருக்கோம்னா அந்த கடப்பாறை 2 கல்லுக்கு நடுவில் ஸ்பேஸ் வருமா? அதே மாதிரி நம்ம பல்லுக்குள்ள வந்து ஒரு ஃபாரின் பாடி ஏதோ ஒரு பொருளை கொடுத்து நம்ம குத்தும் போது என்ன ஆகும்னா அது வந்து இயற்கையாவே ஒரு இடைவெளியை உண்டாக்கிரும். அது இன்னும் அந்த இடைவெளியை அதிகமாக்கிக்கிட்டே தான் போக முடியும், கம்மி பண்ணாது. இதுக்கு வந்து ஃபிளாசிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து பல்லு இடுக்குகளுக்குள்ள கொடுத்து அந்த மாதிரி வந்து அந்த அழுக்கை வந்து ரிமூவ் பண்றதுக்கான ஃபிளாசிங் மெத்தட் ஒன்று இருக்கு. அதுபடி நம்ம கிளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு இன்டர்டென்டல் பிரஷஸ் இருக்கு. அது வேரியன்ட் சைசஸ்ல வரும். நம்ம மார்க்கெட்ல நீங்க போய் கேட்டீங்கன்னு இருக்கும், இல்லை நம்ம ஏதாவது ஆன்லைன் ஆர்டர் கூட நம்ம அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி அதை வச்சு கிளீன் பண்ணும்போது அதோட நீடில் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அதை சுத்தியுமே ஒரு குட்டி பிரஷ் மாதிரி வரும், அதை வச்சு கிளீன் பண்ணலாம். இப்போ இன்னும் அட்வான்ஸா இப்போ என்ன வந்திருக்குன்னா சில பேருக்கு இது ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியாது. இப்போ எப்படின்னா த்ரெட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், இல்லை அந்த இன்டர்டென்டல் பிரஷ் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாம இப்போ வாட்டர் ஃபிளாஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. எப்படின்னா தண்ணியை வந்து பீச்சி அடிச்சு அது மூலியமாவே அந்த நடுவில் இருக்க இதை வந்து கிளீன் பண்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதுவுமே ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. வாட்டர் கிளாஸ் நம்ம போட்டு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல எல்லாம் போட்டோம்னா கண்டிப்பா ஒரு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நல்லா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சும் இப்போ கிளீன் பண்ணி அது வந்து ஈருக்கோ இல்லை நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பல்லு குச்சி பிளஸ் வந்து ஊக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம வர்றவங்க நம்ம பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணி உள்ள அந்த குச்சியே உடச்சிட்டுலாம் வந்திருக்காங்க நிறைய பேஷண்ட். அப்புறம் அதை போய் நம்ம உள்ள இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஊக்க வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி ஈருக்குள்ள குத்திடுவாங்க. அது இன்னும் மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் அதிகமாக்குமே ஒழிய கம்மி பண்ணாது. ஸோ அது கண்டிப்பா யூஸ் பண்ணும். சார் பல்லுல இடைவெளி வருது சார், கேப்பு. சின்ன வயசுல அழகா இருக்கும், முத்து அழகா இருக்கும். பல்லு விழுந்துட்டு முளைக்கும் போது கண்ணாப்பின்னு முளைக்குது ஒரு பக்கம். பெரிய ஆளுக்குமே பாருங்களேன் நல்லா கேப் வந்துடுது. அப்புறம் கம்பி கட்டியோ இல்லை கிளிப்பு போட்டு சரி பண்ணுறாங்க. அப்போ அந்த கேப் எதனால சார் வருது? அப்படி வராமல் எப்படி பார்த்துக்கிறது?
இப்போ வந்து கேப் வர்றது வந்து பல்லு விழுந்துட்டு முளைக்கும் போது சில பேருக்கு இயற்கை கேப் வர்றதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முன்பல்ல கேப் வரும். அது வந்து என்னன்னா முன்பல்ல இந்த சென்டர் டீத்ல கேப் வர்றதுக்கான காரணம் தான் அங்க வந்து ஃப்ரீடம் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு சத மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கும். அது வந்து ஒருவேளை ரொம்ப கீழே இருந்து நம்ம மேல் அன்னத்துல இருந்து ஃபுல்லா கனெக்ட் ஆகி மேல வரைக்கும் போற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சத வளர்ச்சி இருந்ததுன்னா அந்த சதை இருக்கிறதுனாலயே அந்த 2 பல்லையும் சேர்விடாம அது வந்து தடுத்துட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு இடைவெளி உண்டாகலாம். அத முன்னாடி பல்லுல இருக்கிறதுக்கான இடைவெளி. அதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு போட்டு அந்த மாதிரி சரி பண்ணிட்டா அது சரியாயிடும். சில பேருக்கு வளரும் போதே அதை நம்ம கரெக்டா பார்த்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா பக்கத்து பல் வளரும் போது அதோட ப்ரெஷர்லயே அது தள்ளும் போதே அதுக்கான இடம் தேவைப்படும் போது அது தள்ளியே அது சரியாயிடும். அந்த மாதிரி இன்னொரு கேப் என்னன்னா இயற்கையாவே கேப் இருக்குது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தாடையிலேயே ஒரு ஜெனட்டிக்கலா அவங்களுக்கு அந்த பல்லோட அமைப்பே வந்து சந்தா அந்த மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேல போகும்போதுலாம் முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கும், பல்லு நல்லா சேர்ந்து நெருக்கமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கேப் உண்டாச்சு சார், ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல கேப் உண்டாச்சு அப்படின்றதுனா அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட பல்லுக்கும் ஈருக்கும் இயற்கையாவே நடுவுல வந்து ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில கழுத்து பகுதியில போய் அழுக்கு போய் உட்கார்ந்துக்கும். அந்த மாதிரி உட்கார்ற அழுக்கு பக்கத்துல இருக்க ஈரை எலும்பை நம்மளுக்கு அரிச்சுட்டே போகும். அதனால என்ன ஆகும்னா இயற்கையா இருக்கக்கூடிய அந்த எலும்போட புடிமானமும் ஈரோட புடிமானமும் இறங்கிக்கிட்டே வரும். அது இறங்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பல்லு அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது லூஸ் ஆகும் போது அது அதோட இடத்த விட்டு கொஞ்சம் மைக்ரேட் ஆகும் அந்த மாதிரி. சோ என்ன ஆகும், ஈரும் இறங்குது, பல்லும் எலும்புல வீக் ஆகும் போது பல்லு இடைவெளி எல்லாமே வந்து பல்லு ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டம் கொடுத்து பல்லு விழுந்துரும். ஊர் சைட்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நானே ஆட்டி புடுங்கிட்டேன் டாக்டர்டே போன எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதுக்கான காரணம் வந்து சுத்தி இருக்க பல்லு பிரச்சனைன்றது சொத்துன்றது ஒரு காரணம்னா இது வந்து பல்ல சுத்தி இருக்க ஏரியாவை பாதிக்கிறது. இதுக்கு முறைப்படி நம்ம அந்த பிரஷிங் டெக்னிக் சொன்னாங்க இல்லையா, அதுதான் பிரம்மாஸ்திரம். இது வந்து கரெக்டா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி அந்த அழுக்கு பல்லுக்கு இருக்கும் நடுவுல பிடிக்காம அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி சின்ன வயசுல இருந்தே கரெக்டா கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஈர் இறங்குறதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சில பேருக்கு ஜெனட்டிக்கலாவே இருக்கும், அது வந்து அக்ரெசிவ் பெரியோடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஈரெல்லாம் வீக் ஆகி அவங்களுக்கு வந்து பல்லு விழுகிறது இருக்கும். அது ஜெனட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்கு அந்த மாதிரி. இப்ப யாரோ ஒருத்தர் பல்லு வெளியிட வர்றாங்க, இங்க வரவங்க பெரும்பாலும் ஏதோ ஒரு வெளியில வருவாங்க, தாங்க முடியாத வழியில வர்றாங்க, பல்லு வலி வந்தா அப்படியே ஒண்ணுமே தெரியாது, மண்டையெல்லாம் தெரிக்கும் இல்லையா, அப்படி வரும்போது இங்க ஏற்கனவே டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? நம்பர் பிரகாரம் அனுப்புவீங்களா இல்ல இவருக்கு என்ன பண்ணி உடனே அனுப்பிச்சிருங்களா, என்ன பண்ணுவீங்க? நீங்க கேக்குறதுல ஆன்சர் இருக்கு சார். ஆல்ரெடி எல்லாருமே பல்வலி இது வந்துதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரிதான் மண்டையெல்லாம் இருந்து காதுல இருந்து எல்லாமே வலிக்கதான் செய்யும். ஸோ வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப வலி பொறுக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் சார். நாங்க ஃபர்ஸ்ட் என்ன வலிக்குதா இல்ல ஸ்வெல்லிங் ஆயிருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தேவையானது தற்போதைய வலி குறைக்கிறதுக்கு சார் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் வலி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரீட்மெண்ட். ஆனா பேஷண்ட்டை கண்டினியூவஸ் தான் சார் அனுப்புவோம் நாங்க. தேங்க்யூ சார். சார் இப்போ பல்லு எளிரில் வந்து இந்த எளிர் மேலே ஏறிட்டே போகுது, சில பேருக்கு அசிங்கமா இருக்கும், சும்மா சில பல்லு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பல்லு எளிர் ஏன் சார் இயங்கிக்கிட்டே ஏறிக்கிட்டே போகுது? இல்லை, நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி அதோட தான். இது என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் இருக்கணும்ல அந்த இடைவெளி இருக்குன்னு சொன்னேன். நான் கூட வந்து அந்த காரை பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல அழுக்கு ரீப்ளேஸ் பண்ணி உள்ள இறங்குன்னு சொன்னேன்ல, அதே தான் காரணம். நம்மளுக்கு வந்து அந்த பல்லு ஆடி விழுகிறதுக்கான காரணம் சுற்றி இருக்க ஈரும் எலும்பி இறங்கி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பல்லே வீக் ஆகிட்டு நம்மளுக்கு ஆட்டம் கொடுத்து அந்த பல்லு விழுந்துருது. சரியா கவனிக்காதனாலதான் பல்லு எளிர் வீக் ஆகிட்டு மேலே போயிட்டு. இப்போ வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, பல்லை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பிரச்சனைகள், பல்லுல நிறைய வியாதி இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. 2 பிரச்சனை நம்ம மேஜரா பார்க்கணும். ஒண்ணு வந்து பல்லு சொத்த வர்றது, இன்னொன்னு வந்து பல்லுல அழுக்கு பிடிக்கிறது. இது ரெண்டையுமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பல்ல இழக்கவும் தேவையில்லை, டென்டிஸ்ட்க்கு நிறைய பே பண்ணவும் தேவையில்லை. இப்போ வந்து சொத்த பல்லுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஈறு பிரச்சனைக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னா சில டைம் நம்ம பிரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வரும், ஈர்ல இருந்து ரத்த கசிவு ஏற்படும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ரத்த கசிவு சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாசனப்படுத்திட்டு நம்ம பிரஷ் வந்து ஈர்ல படாமையோ இல்லை லைட்டா விளக்கிட்டு அப்படியே இது பண்ணும்போது அது வந்து எதுவும் தொந்தரவு கொடுக்காத இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா உள்ள கூடி நம்ம உள்ள இருக்க எலும்பை ஈரே அது கரைச்சிட்டே இருக்கும். சோ ஒரு ரத்த கசிவு வருது இல்ல மஞ்சள் கலர்ல கார மாதிரி பிடிச்சிருக்க பல்லுல அந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம போய் கிளீன் பண்ணிட்டு நம்மளோட டென்டிஸ்ட் யாரோ நம்ம ஃபேமிலி டென்டிஸ்ட் யாரோ அவங்க கிட்ட போய் கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரான பிரஷிங் டெக்னிக் தான் இங்க பிரம்மாஸ்திரம்.
ஓ சரிங்களா? ஸோ நம்ம ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணணும். அதே சேம் டைம் ஒரு 6 months இல்லை 1 year வந்து டென்டிஸ்ட் கிட்ட போய் ஜென்ரலா சார் நான் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு எதுவும் புதுசாக எதுவும் பிரச்சனை இருக்கானா அப்பப்போ பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட டென்டல் ஹெல்த்தை வந்து நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா ஜென்ரல் ஹெல்த்துக்கு நம்ம நிறைய செக்அப்ஸ் எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் டென்டல் பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருந்தா ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் ஆனாதான் நம்மள ஒரு பொருளை நம்ம வாயில வந்து அசை போட்டு சாப்பிட்டு தான் நம்ம உள்ள அனுப்புறோம். ஸோ நம்ம வாழ்வாதாரமே ஃபுட்டுன்னு இருக்கப்போ அந்த ஃபுட்டை ஒரு செரிமானமாக்கி உள்ள அனுப்புறதுக்கு, ஒரு அரைச்சு உள்ள அனுப்புறதுக்கு வந்து நம்ம எச்சிலோட எவ்வளவு தூரம் அதை நம்ம மெண்டு அனுப்புறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டைஜஷன் நல்லா இருக்கும். பிளஸ் அந்த அளவுக்கு அந்த சத்துக்கள் வந்து குடல்ல போய் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணப்படும், உள்ள குடலுக்குள்ள போறப்ப அப்சர்வ் பண்ணப்படும். ஸோ வாயை நம்ம எவ்வளவு தூரம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறோமோ உடல் ஆரோக்கியமும் அதுல வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் சில பேருக்கு நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எலும்பு ஈர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். இப்போ வந்து இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கை போட்டுப்பாங்க. சிஸ்டமிக் டிசீஸும் டென்டல் டிசீஸுமே நிறைய லிங்க்ஸ் இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இதுக்குமே நிறைய லிங்க்ஸ் இருக்கு. இது எப்படின்னா நம்மளோட இப்ப வாயில இருக்க கிருமி எவ்வளவு தாக்கமான கிருமினா பக்கத்துல இருக்க ஈரை எலும்பையும் அரிக்கக்கூடிய அளவுக்கு தாக்கமான கிருமின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அது என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க பிளட்ல வந்து அந்த பாக்டீரியா கலக்குதுன்னா அந்த பாக்டீரியா வந்து அங்கேயே இருக்காது, பிளட் சர்க்குலேட் ஆகும்போது அதோட சேர்ந்து நம்மளுக்கு டிராவல் ஆகும். சில டைம் நம்ம ஊர் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம பல்லு எடுத்தா உயிர் போயிடும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. பாத்திருக்கீங்களா? பல்லெடுத்தா உயிர் போயிரும், நம்மகிட்டே வருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கிராமத்துல இருந்து வரவங்கலாம், என்ன சார் பல்லெடுத்தா உயிர் போயிருமாமே, விஷம் தூக்கிருமாமே அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈரல அந்த உள்ள அந்த பல்லு சம்பந்தமா எங்கேயாவது சலம் இருக்கிற போது அந்த சலம் நம்ம ரத்தத்துல கலக்கும் போது இந்த பாக்டீரியானாலேயே ஒரு கிளாட் உண்டாக்க முடியும். அதனால கூட சில பேருக்கு என்னன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இந்த பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் பல்லு எடுக்கும் போதே சில பேருக்கு கூட அந்த மாதிரியான டெத்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்போ வந்து அதை ப்ராப்பரா நம்ம டயக்னோஸ் பண்ணி இப்போ ஒரு கார்டியாக் பேஷண்டே வர்றாங்க இல்ல நார்மலா ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொபலாட்டிக் ட்ரக்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே நம்ம வந்து மாத்திரை முன்னெச்சரிக்கையாவே அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவங்க வந்து ரத்தத்துல ஏதோ ஒரு பாக்டீரியா போய் கலந்தா கூட அவங்க ரத்தத்துல இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது நம்ம பல்லு எடுக்கும் போது. சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு வலிக்குது உடனே வந்தோடனே பல்லு எடுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம கிளினிக்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா மெடிசன் கொடுத்து ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி எடுக்கிறதுல வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு எந்த ஒரு இருக்காது. பிளஸ் வந்து இப்ப பல்லு எடுக்கும் போதுமே சலம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற மதமதப்பு மருந்து வந்து அதுல கரையிற தன்மையில இருக்காது, ரத்தத்துல ஈஸியா கரையும், ஆனா சலத்துல போய் அது கரையாது. சோ எடுக்கும் போது வலி இல்லாம எடுக்கலாம், மாத்திரை போட்டுட்டு எடுக்கும் போது. பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான கார்டியாக் ப்ராப்ளம்ஸோ இல்ல இந்த கிருமினால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸையுமே நம்ம தவிர்க்க முடியும். சார் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, இப்போ வர்ற பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிட்ஸ் வர்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அவங்களுக்கு இயல்பாகவே ஏதோ ஒரு ரத்தத்தை பார்த்தாலோ வாடை வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு பயத்தினால ஃபிட்ஸ் வரும்னு வச்சுங்களேன். ப்ரெஷர் சுகர் சில பேருக்கு இருக்கும். இவங்களுக்குலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது இல்லை பல்லு பிடுங்கும் போது என்ன மாதிரி சார் ப்ரிகாஷன், என்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா இல்லை என்ன மாதிரி? இல்லை, நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போறோம்னாலே முன்னக்கூடியே நம்ம சில பேசிக்கா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்போம். கேட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மெடிசன் அலர்ஜி இருக்கா, இன்ஜெக்ஷன் அலர்ஜி இருக்கா, ஸோ இது எல்லாமே ப்ரையராகவே நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் போறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, ப்ரெஷர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ரெஷரோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு, ப்ரெஷருமே இப்போ இன்கேஸ் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா நம்ம பல்லு எடுத்துடுறோம் தெரியாமனா ரத்தம் நிற்காம வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து கண்டினியூவா ப்ளீட் ஆகும்போது பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரெஷருக்குமே இவ்வளோ ரேஞ்சஸ் வச்சிருக்கோம், இவ்வளோ ரேஞ்சுக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்து பல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகருக்கும் அதே மாதிரி ரேஞ்சஸ் இருக்கு. இப்போ சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு புண்ணு ஆறாதுன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ஆறாது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து சுகர் இருக்க பேஷண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு நார்மலான ஹெல்தியான ஒரு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இல்லாத ஆட்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு 100 kilometer ஸ்பீட்ல நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போய் ஒர்க் ஆகி எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னா சுகர் இருக்கவங்களுக்கு அதுல பாதிக்கும் கம்மியா கூட இருக்கலாம் சுகர் ரேஞ்சை பொறுத்து. அப்ப இம்யூன் சிஸ்டத்தோட அந்த வேலை பார்க்குற தன்மை வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப குறைவாதான் இருக்கும். அதனாலயே வந்து என்ன ஆகும்னா புண்ணு ஆடுற தன்மை எல்லாமே கம்மியா இருக்கு. இப்ப நம்ம பல்லு எடுக்கும் போது சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, சுகர் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லனாலும் எங்களுக்கு ரீசன்ஸாவே ஆமா டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். சுகர், ஹீமோகுளோபின், ப்ரெஷர் எல்லாமே பார்த்துட்டு. அதை தாண்டி நீங்க கேட்குற மாதிரி ஃபிட்ஸோ இல்லை ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ இருக்குன்னா கன்சர்ன் டாக்டர்கிட்ட இப்போ வந்து நாங்க டென்டிஸ்டா எங்களோட ட்ரீட்மெண்ட் நாங்க பெஸ்ட் பண்ணலாம். பட்
இருந்தாலுமே இப்போ அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாங்க ஃபிட்ஸ்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க, கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒப்பீனியன் லெட்டர் வாங்கிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு ஒப்பீனியன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க பேஷண்ட்ஸ். நிறைய பேஷண்ட் கார்டியாக் பேஷண்ட் ஃபிட்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம பல்லு எடுத்திருக்கோம், பட் ஆனால் ஒப்பீனியன் வாங்கிடுவோம். இந்த மாதிரி வந்து இந்த நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் அவங்களுக்கு, இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மருந்து நாங்கள் யூஸ் பண்ணி பல் எடுக்க போகிறோம், அவங்களுக்கு வந்து பல் எடுக்கிற கண்டிப்பாக எடுக்கிற அவசியத்தில் இருக்காங்க, ஸோ உங்களோட சைடு பெஸ்ட் அட்வைஸ் கொடுங்கன்னு எழுதி கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் இப்போ கார்டியாக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த ஆஸ்பிரின், எக்கோஸ்பிரின் அந்த மாதிரியான மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதோட வேலை என்ன அப்படின்னா எங்கேயுமே ஒரு கிளாட் உண்டாகாமல் ரத்தத்தை தண்ணியாக வச்சுக்கிறது தான் அதோட வேலை. அது எல்லா இடத்துலையுமே அந்த ரத்தம் போயிட்டு வர்றதுக்காக அந்த மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கும் பல் எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பல்ல எலும்புன்னு பிடுங்கிடுறோம், பிடுங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அங்கேருந்து ரத்தம் உறையிற தன்மை இல்லாததுனால அங்கே ரத்தம் உறையாம ரத்தம் கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். அதனாலயும் பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸை இப்போ டாக்டர் ஒப்பீனியனோட சம்டைம்ஸ் வந்து 3 days to 5 days வந்து நம்மளுக்கு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில ஸ்டடீஸ் இப்போ ரீசெண்டாக வந்து அது நிப்பாட்டாமல் எடுக்கலாம்னு கூட சில ஸ்டடீஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஆஸ் அ டென்டிஸ்டா நாங்கள் அந்த ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு சில மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. சூச்சரிங் பண்றதா இருக்கட்டும், அதுக்குள்ள சில ஃபோம் மாதிரி ஜெலாட்டின் ஃபோம் மாதிரி வச்சு சூச்சர் பண்றது, ஹீமோஸ்டாப் லிக்விட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு நிப்பாட்டவே முடியாத கண்டிஷன் வித் டாக்டர் ஒப்பீனியன், அதாவது கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட நாங்கள் பண்றதுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். சில டைம் கார்டியாக் ஒப்பீனியன் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 days நிப்பாட்டுறதுனால பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மெடிசனை ஒரு நாள் நிப்பாட்டிக்கோங்க, பல் எடுத்துட்டு இத்தனை நாளைக்கு அப்புறம் கன்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து கன்சர்ன் டாக்டரை எழுதி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் வேற கிட்னி பேஷண்டா இருந்தாலும் சரி எல்லா பேஷண்ட்டுக்குமே அந்தந்த கன்சர்ன் டாக்டர்கிட்ட ஒருவேளை சிஸ்டமிக் டிசீஸ் சிவியரான பேஷண்டா இருக்காங்கன்னா ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். கண்டிப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா சார்? ஆமா கண்டிப்பா. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி வச்சு வளர்க்குனாங்க, ஆலங்குச்சி வச்சு வளர்க்குனாங்க, செடிகளை பிடிங்க அந்த செடியோட வேற வச்சு வளர்க்குனாங்க, நல்லா இருந்துச்சு பல்லு. இப்போ பாருங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வருது பல்லுல, இவ்வளோ பெஸ்ட் வருது, இவ்வளோ ப்ரெஷ் இருக்கு. அப்போ எது சார் பெஸ்ட்டு? பழைய மாதிரி மெத்தட் அந்த மெத்தட் போகிறது பெஸ்ட்டா இல்லை நார்மலாக ப்ரெஷ் வச்சு வளர்க்குறது பெஸ்ட்டா? நம்மளுக்கு நவீனமா நம்மளுக்கு ஒரு பிரஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வேப்பங்குச்சின்றது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு கண்டுபிடிப்புக்கு முன்னாடி அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்போ வந்து அந்த வேப்பங்குச்சியில வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் நம்ம வாயில இருக்குது ஒரு கிருமினாலதான் ஒரு பாக்டீரியானாலதான் நம்மளுக்கு வந்து உண்டாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு அந்த சொத்தையாகட்டும் அந்த அழுக்காகட்டும் எல்லாமே அதனாலதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்னால அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நிறைய ஸ்டிக்கி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். முன்னாடி இனிப்புன்றது என்னைக்கோ ஒரு நாள் நம்மளோட பண்டிகை நாட்கள்லயோ இல்லை எங்கேயாவது வெளியில போனா நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரதா அந்த முன்னாடி காலங்கள்ல இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. ரொம்ப அசசபிளா நம்மளுக்கு ஈஸியா இனிப்பாகட்டும் எல்லா ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கியானது இருக்கு. ஒவ்வொரு பல்லுகளுக்கு நடுவுலையுமே நம்மளுக்கு ஒரு பல்லுல 2 பல்லுக்கு நடுவுல வந்து சந்து மாதிரியான ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள போய் அந்த உணவு உட்காரும் போது இந்த வேப்பங்குச்சி வச்சு நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது நம்மளால பண்ண முடியாது. ஸோ என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. இப்போ உணவு பழக்கங்கள் மாறிட்டதுனால வந்து இப்போதைக்கு நம்ம பிரஷ் யூஸ் பண்றதா நல்லது. பிரஷ்லயுமே நம்ம நார்மலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில போய் நம்ம பார்த்தோம்னா மீடியம் அப்படின்னு போட்டிருக்கோம், ஒரு பிரஷ்ல சாஃப்ட்னு போட்டிருக்கோம், சில பிரஷ்ல ஹார்டுன்னு போட்டிருக்கோம். எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற பிரஷ் சாஃப்ட் பிரஷ்ஷா தான் இருக்கும். ஓ, அது அளவு இருக்கா? ஆமா, ஒரு பிரஷ்ல பார்த்தோம்னா மேலேயே நம்மளுக்கு இருக்கும் சாஃப்டா மீடியமா ஹார்டான்னு சொல்லிட்டு சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த பல்லு ஈரும் சேர இடத்துல அழுக்கு சேரும் போது இந்த சாஃப்ட் பிரஷ் வச்சு நம்ம ஈரு மேலையும் படுற மாதிரி தான் விளக்கணும். நம்ம விளக்கும் போது அது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது புரியும். அப்படி நம்ம விளக்குறப்போ மீடியம் பிரஷ் தான் போட்டோம்னா, சில பேருக்கு பிரஷ் புதுசா வாங்கினப்ப பாத்தீங்கன்னா ஈர்ல போடும்போது ரொம்ப கீறுற மாதிரி இருக்கும், வலிக்கும். சில பேர் அதை வாயில பல்ல வச்சு கடிச்சு நச்செல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு யூஸ் பண்ற பிரஷ் வந்து சாஃப்டா வாங்கிக்கலாம். ரொம்ப அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சென்சிட்டிவ் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். நார்மல் பேஷண்ட் சாஃப்ட் பிரஷே யூஸ் பண்ணலாம். அதுவே அட்வைஸ். இந்த சாஃப்ட்டுமே ஏதாவது சிக்கிச்சுன்னா அதை வச்சு கிளீன் பண்ணலாமா? இல்ல, இந்த சாஃப்ட் அவ்வளோ இன்டர்னென்டெல்லாம் நம்மளுக்கு உள்ள போகாது. பட் ஆனா என்னன்னா ஒரு ஸ்வைப்பிங் மோஷன் மாதிரி இப்படி நம்ம கூட்டி தள்ளுற மாதிரி அதுல தள்ளி விட்டா போற மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் கூட சாதாரணமா நினைச்சேங்க, ஒவ்வொரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியா வந்துட்டேன், சிம்பிளா முடிச்சிருவாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு தேவையான இன்ஃபர்மேஷனா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் இப்ப சார் சொன்ன டிப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரச்சனை நம்ம குடும்ப மெம்பர்களுக்கும் அது உங்க நண்பர்களுக்கும் வந்துடக்கூடாது.
அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா உங்க பல்லையும் காப்பாத்திக்கலாம், டாக்டரோட ஃபீஸையும் இல்லாம பார்த்துக்கலாம்னு நாங்கள் பாருங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டே அதான். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகாம தவிர்க்கிறதுக்கான வழிகளை தான் இப்போ சார் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.